வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் 2024 பொதுத்தமிழ் விடைக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஏற்கனவே நாம் 1லிருந்து 34 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் படித்தாச்சு. இனி இந்த காணொளியில் 35வது கேள்வியிலிருந்து படிக்கலாம் வாங்க. சரி, படிக்கலாமா? 35 ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இதை பாருங்கள், இது வர்ணனை திறன், ஆனந்தரங்கருடைய வர்ணனை திறன். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? 36 5 வேளாண்மை மந்திரங்கள், அதாவது வேளாண்மை மந்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். உழப்படாத நிலம், வேதியியல் உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதையில்லாத உயர் விளைச்சல். இதுதான் என்னதான் 5 வேளாண்மை மந்திரங்களாம். சரி, அடுத்த கேள்வி போகலாமா? தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்த செய்தி, எந்தெந்த நூல்லலாம் கல்வியை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புறநானூறில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே, புறநானூறு நூல் சொல்லுது. அடுத்து துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு திருமந்திரம் நூல் சொல்லுது. கல்வி அழகே அழகு அப்படின்னு நாலடியார் நூல் சொல்லுது. இளமையில் கல் அப்படின்னு ஆத்திச்சுடி நூலில் சொல்லியிருக்காங்க. கற்பிக்கும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழி கூறுகிறது. கற்பிக்கும் இடங்களை ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டு நூல் கூறுகிறது. கற்பிக்கும் இடங்களை கல்லூரி என்று சீவக சிந்தாமணி கூறுகிறது. சரியா? இதில் ஏதாவது 4 கருத்தை எழுதினாலே உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. சரி, 38 கேள்வி பார்க்கலாமா? கொற்கை வஞ்சி தொண்டி, சரியா, வளாகம் பற்றி படிக்கலாம். இப்போ பாருங்கள், கொற்கை வஞ்சி தொண்டி இந்த ஊர் பேர்லாம் பழந்தமிழர்களுடைய அரசியல் பொருளியல் பண்பாடு உருவாக்கத்தின் மூலம் உருவானவையாம். அதாவது சங்க இலக்கியம் காட்டக்கூடிய பழந்தமிழ் சமூகத்திற்கு ஆணிவேர் இதுதானா, இந்த பெயர்கள் தானா. அதாவது இந்த பெயரில் ஒன்றை கூட வடமொழி இலக்கியங்கள் என்ன செய்யவில்லையா, பதிவு செய்யவில்லையாம். சங்ககால தமிழ் மன்னர்கள், குறுநில தலைவர்கள், அவங்களுடைய தலைநகரம், துறைமுகம், போர்க்களம் இவற்றினுடைய பெயர்களோடு ஊர் பெயர்களும் என்ன செய்தான் பொருந்தி இருக்கின்றதாம். அதாவது இதில் பொதுத்தன்மைகள் மிக முக்கியமானவையாக இருக்குது. இன்னொன்று, கடந்த கால வரலாற்றோட அடையாள சின்னமாகவும் இந்த இப்பெயர்கள் இடம்பெற்று இருக்குது. சரியா? சரி, இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.